நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியோட சிஓடி மொபைலோட ஈவெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கின்னு வந்து கிடச்சிருந்தது. வேறு கேமில் ஹீரோன்னு வாங்க, பட் இந்த கேமில் வந்து ஸ்கின்னுன்றாங்க. ஸோ வந்து சேஃப் ஹவுஸில் போய் நான் போய் காமிக்கிறேன் வந்து என்ன இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சுருக்கேன்னா அதை மாற்றிடலாம் இருங்க. நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாம். ஸோயா கேப்டன் பிங்க் பார்க். ஸோ கேப்டன் பார்க். ஸோ ஒரு பேர் அதான் கேப்டன் பார்க். கரெக்டாக தான் படிக்கிறேன், கேப்டன் பார்க். ஸோ ஒரு பேர் தான். ஸோ பிங்க் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த புது ஈவெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பொண்ணு இருப்பாங்க, இந்த ஏசரானு. இது யாருன்னு தெரில. இது வந்து எப்பிக் ஆனிவர்சரி ஏர் ட்ராப்பா. இதில் நம்ம இந்த பொண்ணை தட்டணும்னா உங்களுக்கு வந்து இது ஏர் ட்ராப் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் கிளைமு. ஸோ இங்கே வந்து அவைலபிள் சூஸஸ் வந்து லாகின் இன் எவ்ரி டே. நான் இன்றைக்கி லாகின் பண்ணேன், நாளைக்கு லாகின் பண்ணேன்னா எனக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நான் இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்குது. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது, வெனம். இது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னு ஸ்கின்னு. இது என்ன கன்னு ஸ்கின், நான் டவுன் பண்ண போகிறேன். டவுன் பண்ணிடலாம். ஸோ இருங்க, அந்த கன்னு பேரை மட்டும் படிச்சிடலாம். ICR1 மேனுவல். இது என்ன தலை. சோயா ஸோ போய் கன்னு ஸ்கின்னை காமிக்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பார்க்க வெனம் மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து பர்பிள் கலரில் கன்று. இது என்ன கன்று தெரில. அப்புறம் வந்து கோல்டன் கார்டு கிளைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் வந்து இது அந்த ரோஸ் இது போல், இது நம்ம வந்து லோகோவில் இருக்குமே. ஸோ அது கீழே வந்து ப்ரைஸ் இருக்குது. என்ன தெரில, விஷ் அண்ட் வின்னு. இது என்னன்னு தெரில. ஸோ இதெல்லாம் தெரில. ஸோ இதுதான் அந்த கேர்ளு ஈவெண்ட்டு வந்தவங்க. ஸோ அது இதுதான் பார்க்க. இந்த ஆர்மர்லாம் கிடைக்குமான்னு தெரில, கிடச்சா நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து ஆனிவர்சரி ரிவார்டுன்னு இருக்கும். இதை நான் தட்டவே இல்லையா. ஓ பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, இதெல்லாம் வந்து டாஸ்க் போல். யூஸ் அதர் ஸ்கின்ஸ் 5 times. ஸோ 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். கெட் அ டோட்டல் ஆஃப் 100 அச்சீவ்மெண்ட்ஸ் மேட்ஸ். இது நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். பி த MVP இன் எனி மாடர்ன். ஓகே என்ன இதில் வேணால் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணுமா. இதில் எடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது காயின்ஸ் கிடைக்கிது போல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஸ்டோர். ஸோ சேலஞ்ச் ஸ்டோரில் ஸோ இங்கே தான் நான் வாங்கினேன் கேப்டன் பார்க் பீட்டர் காம்போ. ஸோ இதுதான் வாங்கினேன். இங்கே பாருங்கள் காயின்ஸ் இருக்கா. இந்த காயின்ஸ் எதுக்கானது, ஐ திங்க் இதுக்கானதாக இருக்கும். எஸ் இதுக்கானது தான். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கடைசி இருக்கு. நான் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் போல், ஆனால் எனக்கு தெரில அஃப்கோர்ஸ் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும். இது தட்டிங்கன்னா கரெக்டாக படிக்கிறதுனா தெரில, மன்னிச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் கன்னு ஸ்கின்லாம். பட் நான் வந்து எத்தனை வாங்கியிருக்கிறேன். ஸோ இதனால வாங்க முடியல, கடைசியில் இருக்குது. ஆனால் வந்து நான் இது வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கேப்டன் பிக் பார்க். ஸோ பார்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்க் வாங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து என்கிட்ட 20 காயின்ஸ் இருக்கா. ஸோ இதை வச்சு நல்லா என்ன வேணால் வாங்கலாம். இந்த டாக் இருக்குங்க, டாக் ஸ்கின் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டோக்கன் கொடுத்தாங்களோ. ஸோ அந்த டோக்கன் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து அந்த பேனரோட இது. ஸோ இதையும் வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன திரும்ப வாங்க போகிறேன். ஸோ வந்து XP. ஸோ உங்கள் கன்னை அப்டேட் பண்ணுறது கூட இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஏதோ அந்த பாக்ஸ் போல், அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் எதுவுமே பாய்க்க போகிறதில்ல. ஸோ அப்படியே நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் இங்கே க்ளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ ஆனிவர்சரி லாகின் பெஸ்ஸு. ஓகே, இது வந்து அந்த வெப்பனை அப்டேட் பண்ணுறதுல அது சாரி சொன்னே சொல்லி வந்துச்சு. ஓகே, இது வந்து அந்த XP. ஸோ கன் அப்டேட் பண்ணுறதுக்கு XP ஏகப்பட்டது இருக்குது. நான் கிளைமே பண்ணாமல் வச்சுருக்கிறேன். நான் ஒரு சோம்பேறி கழுதேன் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கவே மாட்டேங்க. பாருங்க ஏகப்பட்டது கொடுக்குறானுங்க. ஸோ இப்போயே நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறது ஐ திங்க் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் டேரண்ட் 12. இது என்னால் வந்து கிளைம் பண்ண முடியலங்க, வயிற்று கலப்புறாங்க. இது ஃப்ரீயாக இருக்கா, இது வந்து கிளைம் பண்ண முடியல. எல்லாமே லாக்கில் இருக்குது. ஏன் தெரியுமா, நான் வந்து பாஸ் ஆகும் இந்த பேட்டர் ராயல் பாஸ்ன்னு ஒன்று வரல. ஸோ அந்த பாஸ் வாங்கணும். ஸோ டெய்லி ரிவார்டு. இதை வந்து டெய்லி ரிவார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 15 கிடைக்கும். இது வந்து ஆல் பிரெண்ட். இது என்னதுங்க, இது சரியாக ப்ரொமோஷன் பண்ணல. ஸோ இது அதே தான் போல். அடுத்து வேறு என்னன்னு பார்க்கலாம். ஸோ காம்போ காலஸ் யாருங்க அவன், இது என்னன்னு தரல. ஸோ இது என்னது, ஓகே இது மேட்ச்சு. ஓகே ஸோ இதுக்கான ஈவெண்ட்டு தான். அப்புறம் பேட்டர் ராயலில் வந்து இன்னொரு ஈவெண்ட் ஜூனு எப்போ இருந்தான்னு தெரில. ஸோ வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப நீங்கள் பேட்டர் ஆயிலை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காயின். இப்போ நான் அது பேர் அதான் வச்சுருக்கேன், காயின்னு. ஸோ இந்த மேப் நீங்கள் தட்டினீங்கன்னா இது பெர்மனெண்ட் கிடையாது. இங்கே பாருங்கள் பிரீமியம் இருக்கும். அங்கே வந்து நியூ. ஸோ வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு 2.5 மாதம் 3 மாதம் தான் இருக்கும் அந்த ஈவெண்ட்டு. முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து வழக்கம் போல் அது வந்து 509.1 MB இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் பேட்டர் ராயல் மேப்பு. அப்புறம் வந்து BR
பர்பர் ஹொந்து இது என்னன்னு தெரில. இது வந்து அதுன்னு ஹைட் பண்ணுறது அது. அப்புறம் வந்து பிஆர் இங்கே வந்து ட்ரைனிங் இது கிரவுண்டு. இது வந்து என்ன தெரில, இது ஸ்பை போல். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ இதுதான். ஸோ இதுக்கான அந்த ஈவெண்ட் நான் பேசணும்னா பாருங்க, நான் வாங்க அந்த ஸ்கின்னை நான் போட்டு காமிக்கிறேன். லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தட்டினீங்கன்னா இங்கே வந்து ஏதோ இவங்க இருப்பான். தட்டிட்டு எங்கே இருக்காங்க அவனை காணும்? இங்கேயும் இல்லையா? ஆஹா, நான் அதை கிளைம் பண்ணனா தரலையேங்க. ஏங்க பார்ப்போம். இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சேஃப் ஹவுஸில் போய் பார்க்குறேன். ஓகே சேஃப் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். எப்போதைக்கு வந்து எங்கே டக்குன்னு வாயா. ஓகே வந்துட்டாரு. எங்கே இருக்கு? எங்கே அதை காணுங்க. நான் அதை கிளைம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் காணுன்றது எனக்கு சீரியஸாக தரல. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து இது இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணும்போது அவனுக்கு ஃபஸ்ட் டைமே கிடச்சிருச்சு, எனக்கும் கிடச்சிருச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரில. தட்டி பார்ப்போம். இருக்குங்க பாருங்கள், ரிவார்டும் கொடுத்துட்டானுங்க. ஏன் கிடைக்கல? வருவேன் கேம் பக் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த கேமில் ஒரு சில பக் இருக்குது. சில தரலாம் ஓட முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பக் இருக்குது. அந்த பக்கு அவனுங்க டீம் வந்து அதுனா கெரீனா அவங்க எப்போ சரி பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க சரி பண்ணான்னா நல்லாயிருக்கும். ஓகே என்னங்க காரு? ஆமாம் அடி இது நல்லா இருக்குதுங்க. டவுன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காரை பாருங்களேன், மாசாக இருக்குல்ல. இதெல்லாம் நான் பிக் பண்ணிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். பின்னாடி அழகாக தெரியும். ஸோ கன்று என்னடா ஸ்னைப்பர் இருக்குது. ஸ்னைப்பர் தவிர ஒன்றுமே இருக்கா? உங்களும் நம்ம வச்சுக்கலாமா? பரவாயில்ல. AK-47 பரவாயில்ல. நம்ம என்ன வைக்க ஆனால் பரவாயில்ல. இந்த கேமில் கால் ஆஃப் டியூட்டியில் ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குதுங்க. நினைக்கவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளாடுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன் தெரியல, ஸ்கின்னு காமிக்க மாட்டேன். நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ என்னோடய ஐடி தான் ப்ளூ பில்டர் 64. ஸோ இதுதான் என்னோடய ஐடி. நான் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஐடி நான் கொடுத்துட்டேன். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா நம்மளும் சேர்ந்து விளாட்லாம். ஐ திங்க் நான் லைவ் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ வந்து நான் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ஃபஸ்ட் டைம் பிளேன்னு அந்த வீடியோ போட்ட அடுத்த செகண்டே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவெண்ட்டை பற்றி போடணும்ல, அதனாலன்னு. சரி ஸ்பைடர் வெப்பு நம்ம ஒருத்தனை சுற்று போல். இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா எனிமிக்கும் எனக்கும் சண்டை வந்தது தான். யார் ஜெயிச்சா ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா இப்போ நான் ஜெயிக்கிறேன்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ரிவார்டு கிடைக்கும். காயின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மினி கேம் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இது உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக வேணும்னுச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ஸ்மாலான வீடியோ தான். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ டேக் கேர், பாய்.